பாவை ஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு கோதுமை தோசை தான் செய்ய போகிறோங்க. கோதுமை தோசை பார்த்தீங்கன்னா நம்ம கோதுமை மாவில் செய்யறது இல்லைங்க. முழு கோதுமையை எடுத்துங்க, அதில் உளுந்து வெந்தயம் எல்லாம் சேர்த்து நம்ம ஊற வச்சு அதில் தோசை செய்ய போகிறோம். கோதுமை மாவில் செய்யும்போது அதில் ஒரு வலுவழுப்பு தன்மை இருக்கும். அந்த வலுவழுப்பு தன்மை போகிறதுக்கு நம்ம கொஞ்சம் ரவையெல்லாம் சேர்த்துவோம். இது அப்படி இல்லைங்க. இந்த தோசை ரொம்ப நம்ம கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கல. அதுக்கு நான் என்னென்ன சேர்த்துறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பார்த்தீங்கன்னா முழு கோதுமை எடுத்துக்கிறேங்க. முழு கோதுமை பார்த்தீங்கன்னா இந்த சுட்டியில் பார்த்தீங்கன்னா 2 சுட்டி எடுத்துருக்குறேங்க. நீங்கள் ஒரு டம்ளர் கணக்கு எடுத்துக்கலாம், கப்பு கணக்கு எடுத்துக்கலாம், எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. நான் இந்த மாதிரி ஒரு சுட்டி எடுத்துருக்கிறேன். இந்த சுட்டியில் ரெண்டு சுட்டி நம்ம கோதுமை சேர்த்துருக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா உளுந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை உளுந்து எடுத்துருக்குங்க. இந்த வெள்ளை உளுந்து பார்த்தீங்கன்னா இந்த சுட்டியில் அரை சுட்டி எடுத்துருக்குறாங்க பாருங்கள். அதையும் நம்ம இது கூடயே சேர்த்துக்கலாங்க. அப்புறம் வெந்தயம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இதையும் அது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இது எல்லாமே நல்லா 4-5 வாட்டி கழுவி நல்லா ஊற வச்சிடலாங்க. ஒரு 8 மணி நேரம் ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம காலையிலேயே ஊற வச்சுட்டோம் இல்லைங்களா. இப்போ 8 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சுங்க. 8 மணி நேரம் ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை தண்ணியை வடிச்சிட்டுங்க நல்லா கழுகிட்டு மிக்சியில் அரைக்கணுங்க. மிக்சியில் அரைக்கும்போது டேஸ்ட்டுக்காக வேண்டி ஒரே ஒரு வரமிளகா, ஒரு 1/4 ஸ்பூன் குருமிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்து இப்போ இதை அரைக்கணுங்க. அரைச்சிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், கோதுமையை எடுத்து நம்ம இந்த மிக்சியில் சேர்த்துட்டோங்க. அது கூட மிளகாய் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாங்க, கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு 1/4 ஸ்பூன் தாங்க. ஒரு டேஸ்ட்டுக்காக வேண்டியதான் நம்ம சேர்த்துறது. சரி, இப்போ இது தண்ணி சேர்த்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேங்க. பாருங்கள், நம்ம இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வரணுங்க. ரொம்ப மையாக அரைக்கக்கூடாதுங்க. இதுவும் ஒரு 80% அரைச்சா போதுங்க. இப்படி அரைச்சி எடுத்துகிட்டு வரணுங்க. இன்னும் மீதி இருக்கிற கோதுமை நான் அரைச்சிட்டு வந்துடுறேங்க. மாவு இந்த பதத்துக்கு, தோசை பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நாம் உப்பு சேர்த்து கலக்கி வச்சிடலாங்க. உப்பு சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குதுங்க. உப்பு சேர்த்து கலந்து வச்சுட்டுங்க. நம்ம இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணணுங்க. நான் ஒரு நடக்கலை பருப்பு சட்னி செய்ய போகிறேங்க. அது வரைக்கும் இந்த மாவு அப்படியே இருக்கட்டுங்க. நம்ம சட்னி பண்ணிவிட்டு தோசை ஊற்றிக்கலாங்க. இந்த நடக்கலை பருப்பு சட்னி பண்ணுறதுக்குங்க நான் 2 கைப்பிடி அளவுக்கு நடக்கல் பருப்பு எடுத்து தோல் எடுத்து வச்சுருக்குறேங்க. நம்ம தோல் எடுக்காமையே போடலாங்க, அதுவும் நல்லா தான் இருக்குங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நான் காரத்துக்கு 4 வரமிளகாய் எடுத்துருக்குறேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு அளவாக எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. அப்புறம் தேங்காய் சும்மா ஒரு 2 இந்த மாதிரி சின்ன சில்லு 3 சில்லு எடுத்துருக்குறேங்க. அப்புறம் புளி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்துருக்குறேன். அப்புறம் கொஞ்சம் உப்பு. பூண்டு பார்த்திங்கன்னா சும்மா சின்ன பல்லாக இருக்கிறதுனால ஒரு 3 பல்லு எடுத்துருக்கேங்க. நீங்கள் பூண்டு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கூட விட்டுடலாங்க. பூண்டு சேர்த்தா நல்லா இருக்குங்க. சரிங்க, இப்போ இதெல்லாம் நான் மிக்சியில் சட்னி அரைச்சிட்டு வந்துடுறேங்க. பாருங்கள், சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேங்க. சட்னி அப்படி தாங்க, ரொம்ப நைஸாலாம் அரைச்சிடக்கூடாதுங்க. ஒரு 80% அரைச்சா தான் சட்னி நல்லா இருக்குங்க. பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. எண்ணெய் காஞ்சது, நம்ம கடுகு உளுந்து பருப்பு போட்டேங்க. இப்போ ஒரு வரமிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுட்டுங்க. இதை எடுத்து அப்படியே சட்னியில் போட்டு ஊற்றிடலாங்க. அவ்வளோதாங்க, சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. இனி நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், கல் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாங்க. தோசை பார்த்திங்கன்னா அழுத்தி தேய்க்கக்கூடாதுங்க, அப்படியே மேலே தான் தேய்க்கணுங்க. சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றுறவங்க எண்ணெய் ஊற்றிக்கலாங்க, நெய் ஊற்றிக்கிறவங்க நெய் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், நல்லா வெந்தது திருப்பி போட்டுக்கலாங்க. பாருங்கள், தோசை நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதை எடுத்துடலாங்க. கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கோதுமை பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சு ஆட்டி புளிக்க வைக்க வேண்டியதெல்லாம் வேண்டாங்க. புளிக்க வைக்காமே நம்ம சுடலாங்க. வேணும்னா நம்ம ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஆட்டி வச்சு சுடணும்னு நினைக்கிறவங்க அப்படியே சுட்டுக்கலாம். இமீடியட்டாக ஆட்டி சுடனாலும் சுட்டுக்கலாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் சாம்பார் இருக்குது. இதுக்கு நடக்கல் பருப்பு சட்னி செஞ்சுருக்குறேங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தானியத்தில் நம்ம தோசை செய்யணும்னு நினைக்கும் போது இந்த முழு கோதுமையிலேயே நம்ம தோசை சுடலாங்க. பாருங்கள், முழு கோதுமை வச்சு தோசை சுடுறது எப்படின்னு பார்த்தோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை ஆட்டி புளிக்க வைக்க வேண்டியதெல்லாம் இல்லைங்க.
நம்ம நைட் ஊற வச்சுட்டு காலையில் ஆட்டி கூட காலையில் டிஃபனுக்கு செஞ்சுக்கலாங்க. இல்லை காலையில் ஊற வச்சு நைட்டு டிஃபனுக்கு கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாவது ஊறணுங்க. இதுக்கு வந்து எல்லா சட்னியும் நல்லா இருக்கும். நடுக்கடலை பருப்பு சட்னி நான் இன்னைக்கு செஞ்சுருக்கிறேன். சாம்பார் இருக்குது, இது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் கார சட்னி பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன சட்னி பிடிக்குமோ அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நான் எங்களோட வளர்ச்சிக்கு உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.